வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று விழுத்தூவும் மழை என்ற இதயன்னை இவர் தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் என்னோட ப்ரெக்னன்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாங்க. எங்களோட மேரேஜ் வந்து லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஸ்கூல் லைஃப் லவ்ங்க. கஷ்டப்பட்டு 7 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண ஒரு லைஃப்ங்க. அந்த லைஃப் வந்து எவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சூப்பராக ஹாப்பியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு பெரிய பிளானே வச்சுருந்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான காரணம் வந்து நான் லவ் மேரேஜ்னாவே பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்தாத எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணியாச்சுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லார் லைஃப்லையும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 3 மாதம் ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது விசேஷம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், அந்த லைஃப் வந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி போச்சு. அதே மாதிரி ஒரு 4-5 மாதம் போச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் 1 மாதம் வந்து ரெகுலராக ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு மாதம் வந்து ஒரு மாதம் ஒரு 5 நாள் தள்ளி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா ஒரு 5 நாள் தள்ளி போச்சுனாவே கல்யாணம் முடிஞ்ச புதுசில் உடனே கிட் வாங்கி வந்து செக் பண்ணி பார்க்குறது இது மாதிரி வேலையெல்லாம் எல்லாருமே பண்ணுவோம். அதே மாதிரி நானும் எல்லாமே பண்ணியிருக்கேங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு நெகட்டிவ் நினச்சி சரி உடனே ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பார்க்கலாங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் நானும் மாமாவும் போனோம். அங்கே போனதுக்கு ஃபஸ்ட்டு நீர்க்கட்டி இருக்குமான்னு சொன்னாங்க. கர்ப்பப்பையில் சினைப்பைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குங்க. அதில் வந்து 1 சைடு மட்டும் நீர்க்கட்டி இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு சைடு நல்லா நார்மலாக இருக்குது. கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அது கேட்கவும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, என்னதான் நம்மளுக்கு இந்தளவுக்கு பாசிட்டிவாக சொன்னாலுமே அந்த நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொன்னது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரரோட தாத்தா இருந்தாங்க. அப்போ அவர் வந்து கொஞ்சம் இயற்கையாக ஒவ்வொரு பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துங்க, அதெல்லாம் அரைச்சி ஒரு கச்சாயம் மாதிரி குடிக்க சொல்லுவார். ரொம்ப கசக்குங்க, வேறு வழியே இல்லாத அப்புறம் குடிச்சு தானே வாங்குங்களேன். அது மாதிரி நானும் குடித்தேன். குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலர் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் அப்படி இருந்துச்சு. 1 மந்த் வந்து நல்லா ரெகுலராக பீரியட்ஸ் ஆகும். ஒரு 28 டேஸ்லேருந்து 30 டேஸ்க்குள்ளே ஆகும். இன்னொரு மந்த் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வைங்களேன், ஒரு 10 நாள் லேட் ஆகும். அது மாதிரி ஆகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் பயமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்லாம் நல்லா ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பண்ணைக்கோழி கறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அறவை எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். இருந்தாலுமே அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் டேரெக்டாக எங்களுக்கு வந்து ஈரோடு கொஞ்சம் பக்கம் இங்கேருந்து போக பார்த்தோம்னா, ஈரோட்டில் வந்து சுதா ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அந்த 8 மாதம் தாங்க ஆச்சு, ஆனால் இந்த 8 மாதத்தில் அவ்வளோ பயம், அச்சுச்சோ என் குழந்தை இல்லாத போயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பயங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அழுவேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, உங்கள் பிள்ளை இப்படி ரொம்ப பயந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அம்மாவும் நம்ம ஜாதகம் பார்க்கறது, அதுக்கப்புறம் கோயிலில் வந்து வாக்கு கேட்பாங்க, அது மாதிரி கேட்கறது, இது மாதிரி வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு பயம். அதுக்கப்புறம் சாமி கேட்டதுக்குமே 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வந்து குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜாதகம் பார்த்தப்பையும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1 இயர்க்குள்ளே கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் வரும்போது கண்டிப்பாக குழந்தையோட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வாக்கு கேட்குறீங்கன்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதெல்லாம் கேட்கவும். சரி எப்படியோ நமக்கு குழந்தை கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுங்க. நம்ம வந்து எப்பயுமே தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அந்த டைம்ல நம்ம கண்டிப்பாக மனசுரிஞ்சு போவோம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த விஷயம் நடக்கலைன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுவோம். அது மாதிரி யாரும்
நான் வந்து சுதா ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் செக்அப் போனேங்க. அந்த செக்அப் போனது ஃபுல் செக்அப் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு பிசிஓடி வந்து ரொம்ப சிவியரெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக தான் இருக்கு. அது ஒரு சைடு லெஃப்ட் சைடா ஏதோ சொன்னாங்க, அந்த சைடு மட்டும்தான், ஒரு சைடு மட்டும்தான் லைட்டாக மட்டும் இருக்கு. இன்னொரு சைடு வந்து நல்லாவே இருக்கு, நீங்க வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நேச்சுரலா குழந்தை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் நரம்புல வந்து இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் கொடுத்துருந்தாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ஒரு நர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா நம்ம ஊருக்கு, அவங்கிட்ட கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஊசி மண்ணு வாங்கிட்டு வந்து நான் எங்க ஊர் நர்ஸ் கிட்ட கொடுத்து போட்டுக்கிட்டேங்க. பயங்கர வலியா இருந்துச்சு, அந்த வலியே தாங்க முடியல. அப்பெல்லாம் அதுக்கே அவ்வளோ பயப்படுவேன். அந்த இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் அவ்வளோ பயமா இருக்கும். அது மாதிரி தாங்க போச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த மந்த் வந்து பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்க செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த மந்த் வந்து பீரியட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் செக் பண்ணி வந்து பார்க்கல, நாள் வந்து தள்ளி போயிடுச்சு. செக் பண்ணி வந்து பார்க்கல. சரி, ஒரு 38 நாள், கரெக்டா 38 நாள் ஆயிடுச்சுங்க. சரி, பீரியட்ஸ் ஆகலையேன்னு சொல்லிட்டு கார்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்க மாமாவுக்கு வந்து அன்னைக்கு டே ஷிஃப்ட், வேலைக்கு வந்து கிளம்பிட்டாரு, வேலைக்கு வந்து பாதி தூரம் போயிட்டு இருக்காரு. செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. சரி, நான் வந்து இருக்காது, அது ஏன் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறம் சரி திடீர்னு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. வீட்டுக்கு வெளியே அந்த திட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, எங்க வீட்டுக்கு வெளியே அந்த திட்டு மேல வச்சுதான் செக் பண்ணி பார்த்தேன். அதை பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பி, பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அதை பார்த்ததும் சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. அந்த இடத்த விட்டு கால் வந்து வேற இடத்துக்கு எடுத்தே வைக்க முடியல, அவ்வளோ ஹாப்பி. யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியலங்க, அந்த அளவுக்கு சந்தோஷம். என்ன பண்றதுன்னு தெரியல, கைகாலெல்லாம் நடுக்குது. செல்லு வந்து உள் ரூம்ல பெட் மேலதான் வச்சிருந்தேன், அதை போய் எடுத்துட்டு வர்றதுக்கு கூட முடியல. கண்ணு தண்ணியால கண்ணெல்லாம் கலங்குது, யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷங்க. அந்த டபுள் லைன் பார்க்கவும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் மெல்ல வீட்டுக்குள்ள போயிட்டு மொபைல் எடுத்து எங்க மாமாக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். இப்பதான் அந்த பைபர்ஸ்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை சொன்னதும் உடனே இப்படி டபுள் கோடு வந்துருச்சு மாமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பி. அவர்கிட்ட சொல்லவும் சந்தோஷம் இன்னும் தாங்க முடியல, அவருக்கும் அவ்வளோ ஹாப்பி. சரி வையே, நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என் அம்மாட்ட கூட சொல்லல, அது எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியாது இல்லைங்களா, அதனால அம்மாட்டையும் நான் சொல்லல. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அம்மாட்டையும் சொல்லிட்டு எங்க அத்தை மாமா எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்டயும் சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா எங்க அத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. எங்க அத்தைக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்துங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தாருங்களாம். அதனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, எங்கடா நம்ம மருமகளுக்கு லேட் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு மாசமும் கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட மட்டும் சொல்லலைங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 43வது நாள் அது மாதிரி நாள்ல தான் போகணும். போய் செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து நானும் மாமாவும் மட்டும்தான் போயிருந்தோம். ஈரோடு இருந்து சுதா ஹாஸ்பிட்டல தாங்க பார்த்தோம். போனதும் எவ்வளோ நேரங்க, காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் கிளம்பி இருப்போம், ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் பயங்கர கிரௌட் அந்த ஹாஸ்பிட்டல்ல. உட்காந்துருக்கே முடியல, பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படா உள்ள போவோம், பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பயம். வயிறுலாம் ஒரு மாதிரி நடுக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பயம், சாப்பிடவும் முடியல. மாமா வந்து வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டோம்லான்னு சொல்லி சொன்னாலும் நான்லாம் வரல, என்ன டாக்டர் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுதான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து 3:30 இருக்குங்க, அந்த ஸ்டேஜ்ல தான் கூப்பிட்டாங்க. டாக்டருக்கு வந்து அன்னைக்கு பயங்கர மேல வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து பயங்கர வேலைன்னு சொல்லிட்டு 3:30க்கு மேலதான் வந்து கூப்பிட்டாங்க. 3:30க்கு மேல போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ண வந்து போய் படுக்க வச்சுட்டாங்க. அந்த ஜெல் மாதிரி வயிற்றுல தொடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரிலாம் தடவிட்டு ஸ்கேன் பண்ணும்போது மேரேஜ் ஆகி வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து இப்ப ஒரு 10 மாசம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது டாக்டருக்கு அவ்வளோ ஹாப்பி, சிரிச்சுட்டே இருந்தாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறம் அந்த சைடு வீட்டுக்காரர் வந்து அவத்தையும் கேபின்ல வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து எங்க வீட்டுக்காரர் எட்டி பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அவ்வளோ சிரிச்சாங்க. சொன்னதும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து உங்களுக்கு 2 குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்கவும் அவ்வளோ ஹாப்பி. திடீர்னு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன எக்ஸ்பிரஷன் பண்றதுன்னே தெரியல.
அந்த மகிழ்ச்சி வந்து எப்படி வெளிப்படுத்துறதுனே எங்களுக்கு தெரியலங்க. 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டோம். கண்ணெல்லாம் கலங்குது. ஷால் வச்சு அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. கைகள்லாம் அப்படி நடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருப்போம். உடனே 2 குழந்தைன்னு சொல்லுவோம். 2ஐயும் நாம எப்படி சமாளிச்சு வளர்த்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம். நாம வந்து நான் ரொம்ப வீக்கா இருப்பேன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஒரு 44 கிலோ அப்படிதாங்க இருப்பேன். அவ்வளோ ஒல்லியா இருப்பேன். ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பேன். ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப குட்டியூண்டு பிள்ளையா இருப்பேன். அப்படி இருக்கிற பிள்ளை வந்து எப்படி 2 குழந்தை வயிற்றுல தாங்கி நல்லபடியா பெத்தெடுக்கணும் இல்லைங்களா, அந்த பயம் உடனே வந்துருச்சு. சரி எப்படியா இருந்தாலும் சரி என் குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணத்துலதான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தோம். அப்ப வந்து ஹார்ட் பீட் எல்லாம் பாக்கலங்க. 43வது நாள் வந்து போயிருந்தோம். அப்ப வந்து ஹார்ட் பீட் எல்லாம் பாக்கல. 55வது நாள் வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நாளுக்கு அடுத்து வர சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் பீட் எல்லாம் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தை வந்து நல்லா சூப்பரா ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேச்சுரலா இவ்வளோ சீக்கிரம் ரெட்டை குழந்தை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்டருக்கே பயங்கர ஆச்சரியம். உங்க ஃபேமிலியில யாருக்காவது இது மாதிரி இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க அப்பாவோட அத்தைக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லவும் ஜீன் மூலியமா இருக்கும் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டேப்லெட்டுமே குழந்தைகளுக்காக நான் சாப்பிடல. சும்மா கால்சியம் டேப்லெட்டும் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கும் மட்டும்தான் டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. உடனே ரெட்டை குழந்தை வரவும் அவ்வளோ ஆச்சரியங்க. ட்வின்ஸ் பேபின்னு சொல்லவும் அவ்வளோ ஹாப்பி. எங்க வீட்டுக்காரர் எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியல. அவர்லாம் பயங்கர ஹாப்பி. வண்டி எடுக்கும் போது அவ்வளோ பார்த்து பயங்கர ஃபீடா வண்டி ஓட்டுவார் அவரு. அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லவும் அப்படியே அந்த 1/2 மணி நேரம் போக வேண்டியத 1 மணி நேரமா வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டுக்கு போயிட்டு போலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனோம். அம்மா வந்து காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாங்க போய் இப்படின்னு சொல்லவும் எங்க அம்மாவுக்கு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. என் பிள்ளை சின்னதா இருக்கா, 2 குழந்தை இருக்கு, அவ எப்படி சமாளிச்சு நான் பெத்தெடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, தம்பி வேலைக்கு போயிருந்தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு 7 மணியாட்டு இருக்கும். அப்புறம் அத்தை வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அத்தைகிட்டையும் மாமாட்டையும் போய் சொன்னோம். அப்பதான் மாமா வேலையிலிருந்து வராரு. வந்ததும் அவங்க தாத்தாவும் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க. 3 பேரும் இருந்தாங்க. அந்த நேரத்துல போயிட்டு உங்க மருமம் வந்து மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட வந்து சொன்னாங்க. இங்க வந்து பயங்கர ஹாப்பி. முத்தமெல்லாம் கொடுத்தாங்க, கண்ணை கட்டி பிடிச்சு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து வண்டியில எங்கேயும் போகக்கூடாது, வண்டியில டிராவலே பண்ணக்கூடாது, வண்டி வந்து கையிலேயே எடுக்கக்கூடாது, ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அப்படி வளர்த்தணும் இப்படி வளர்த்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஜாலியா போச்சுங்க. அது மாதிரி அந்த மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது லைஃப்ல. ரொம்ப ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாமிட் வந்து வந்துட்டே இருந்துச்சுங்க. வாமிட் வந்து காலையில் நேரம்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ வாமிட் இருக்கும். சாப்பிடவே முடியாது. உடனே படுத்துட்டு சுருண்டு சுருண்டு படுக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டயர்டா இருக்கும் உடம்புலாம். இருந்தாலுமே நாங்க தனியா இருந்திருந்தோங்க. அதனால தனியா இருக்கிறதுனால நானே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நிறைய ஹெல்த்தியான ஃபுட் தாங்க எடுத்துக்கிட்டேன். கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதுவும் பச்சை பயிரும் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து முளை கட்டி வச்சு அடுத்த நாள் வந்து சாப்பிட்ற மாதிரிங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணி காலையில வந்து வெறும் வயிற்றுல வந்து முளை கட்டின பச்சை பயிறு இல்லைன்னா சுண்டல் இது மாதிரி தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பால் வந்து ஒவ்வொரு டம்ளர் குடிக்கணும். ஒரு 8 மணிக்கட்ட பால் குடிக்கணும். அதுக்கப்புறம் 9 மணிக்கட்ட சாப்பிடணும். திரும்ப 10 மணிக்கட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா போச்சு. என் குழந்தைய வந்து நான் ரொம்ப ஆரோக்கியமா வளர்த்தணும், 2 குழந்தையும் நல்லபடியா பெத்தெடுக்கணுங்கிறது மட்டும் தான் என் மைண்ட் செட்ல இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சுங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்றதுக்காக போயிருந்தோம். அப்பயும் ஹார்ட் பீட் வந்து வச்சு மானிட்டர் பண்ணி காட்டுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி மானிட்டர் பண்ணி காட்டினாங்க. அதை கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பி. அந்த ஒரு குழந்தை மூமெண்ட் கேட்டு இன்னொரு குழந்தை வந்து பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கும் போது அந்த சந்தோஷத்தை கேட்கறதுக்கு அளவே இல்லை. கண்ணு தண்ணி தான் வருது. அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. சரி 2 குழந்தையும் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் சத்துக்காக நிறைய டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. வாமிட் காலையில் வாமிட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால அதுக்கும் ஒரு
சிரப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, திரும்ப நைட்டு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபுட் ஹேபிட்லாம் இது மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் ரொம்ப வாமிட்டா, ரொம்ப டயர்டாவே இருக்கும். சுருண்டு சுருண்டு படுத்துக்குவேன், எந்திரிச்சு சமைக்க கூட முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் சந்தோஷமாவும் இருக்கும். அந்த குழந்தை இல்லாதப்போ நம்ம வயிற்றை தொட்டு பார்க்கும்போது உள்ள வந்து நம்மளுக்காக 2 உயிர் வந்து வருதுங்கிறத நினைச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா என் பாப்பா வந்து வயிற்றுல வளர்த்தினேன். குழந்தைய பத்தி பேசினவே ரொம்ப எமோஷனல் ஆயிருவேங்க. ஏன்னா என் பாப்பா வந்து நான் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வளர்த்தினேன். அவங்க வயிற்றுல வளர ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மாமா வந்து 3 ஷிஃப்ட் டியூட்டிக்கு போயிடுவாருங்க. டியூட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன வேலை வந்து வீட்டுல செஞ்சு கொடுப்பாரு. இருந்தாலுமே வீட்டுல எல்லா வேலையுமே நான் ஒரு வரங்கட்டி இழுத்து போட்டு எல்லாமே முடிச்சு வச்சிருவேன். மாமா வந்து திட்டுவாரு, இது ஏன் எதுக்குள்ள முடிச்சேன், நான் வந்து பண்ணிருப்பில்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் கேட்கவே மாட்டேன். அவர் வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட்ல இருக்கும். அதனால மாமா வரத்துக்குள்ள எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்ணிடுவேன். வீடெல்லாம் கூட போட்டுருவாங்க. வீட்டுக்கு வெளியில இருந்து தண்ணி வந்து அப்ப குடிச்சிட்டு வந்து தான் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும். தண்ணி எல்லாம் வீட்டுக்கு வந்து டைரக்டா அப்ப பைப் எல்லாம் இல்ல, அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அரை குடமா வச்சு குடிச்சிட்டு வந்து மாமா வரத்துக்குள்ள எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டா முடிச்சிருவேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் மாமாவும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வீட்டுல வந்து தனியா இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, தனியா இருக்கிற மாதிரியே இருக்கும். அவர் வந்ததுன்னா நல்லா ஃப்ரீயா பேசிட்டு ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. ரொம்ப சந்தோஷமா போங்க. எதுவுமே திட்ட மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் இவ்வளோதானே இல்லைங்க, அவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வருவாரு. ஃப்ரூட்ஸ் என்னால சாப்பிடவே முடியாது. அது சாப்பிட்டு சாப்பிட்டு லாஸ்டாவே அது ஒரு மாதிரி மாத்தம் ஆகுற மாதிரி ஆயிடுச்சுங்க. வரவா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கவே முடியாது. ஃப்ரூட்ஸோட வாசனை கண்டாவே பிடிக்காதுங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு மாசம் போயிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் வயிற்றுல வந்து ஒரு பக்கத்துக்கு கால் கிட்ட மட்டும் அப்படியே சுள்ளுன்னு இழுத்து பிடிச்சிக்கும். அந்த வலி வந்துச்சுன்னா மட்டும் தாங்கவே முடியாது, பயங்கர வலிங்க. அந்த வலி மட்டும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. கீழே உட்கார முடியாதுங்க, எந்திரிக்க முடியாது, அப்படியே சுள்ளுன்னு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். அந்த வலி மட்டும் வந்துச்சுன்னா அப்பா அப்படி அழுவும் உட்காந்துக்கிட்டே. அவரெல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாருன்னா தனியா உட்காந்து அப்படி எந்திரிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ வலியா இருக்கும். பெயின் வந்து தாங்கவே முடியாது அந்த பெயின் மட்டும். ஹாஸ்பிட்டல் போறனால சரிங்க, கொஞ்சம் தூரம் வண்டியை நிறுத்தி கூட்டிட்டு போவாரு. ரொம்ப தூரம் வந்து டிராவல் வந்து ஒட்டுக்கா பண்ண முடியாதுங்க, ரொம்ப வயிறுல வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். 4-5 மாசத்துக்கு மேலேயே ஒரு மாதிரி உப்பசமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வயிறு வந்து உப்பசமா ஒரு மாதிரி ஆயிரும். வெளியே ஃபுல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க, காத்தோட்டமா கொஞ்ச நேரம். நைட்லாம் தூங்கவே முடியாது, அவ்வளோ உப்பசமான மாதிரி ஆயிரும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி போய் நடந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் படுப்பேன். வீட்டுக்காரர் வந்து நல்லா படுத்தாருன்னா வேலையில நல்லா சூப்பரா தூங்கிடுவாரு. மறுபடியும் கை தொட்டு பார்த்தாருன்னா பக்கத்துல நான் படுத்திருக்க மாட்டேன், வெளியே வந்து நடந்துட்டு இருப்பேன். அப்புறம் என் கூடயே அவரும் வந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருப்பாரு. இது மாதிரி தாங்க போச்சு. அந்த வயிற்றுக்கு கீழே அந்த கால் கிட்ட வலி வந்து தாங்கவே முடியல. ஒரு மாசத்துக்கு மேலேயே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி வந்து சுத்தமா குறைஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒரு 6 மாசம் 7 மாசத்து அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதுக்கப்புறம் வாமிட்டும் இருக்குங்க. ரொம்ப அதிகமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்னா வாமிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுக்கிட்டேன்னா வாமிட் வந்து இருக்காது. அது மாதிரி தாங்க போச்சு. ஹெல்த்தியா பாப்பா வந்து வளர்ந்தாங்க. 1 மாசம் கூட ரத்தம் வந்து பத்தல அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கிட்ட எதுவுமே சொல்லல. ஹீமோகுளோபின் லெவல்லாம் ஹெச்பி லெவல்லாம் ரொம்ப அதிகமா சூப்பரா இருந்துச்சுங்க. 11-12 இவ்வளோ இருந்துச்சு. பிளட் லெவல் வந்து 11-12 வாட்டர் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியா வந்தாங்க பாப்பா. ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணும் போதுமே வெயிட்லாம் நல்லா கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிபி சுகர் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்கேன் பண்ண போகும் போதுமே ரொம்ப பயமா இருக்கும், ஏதாவது வேற ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எப்படி இருக்கு பேபி வந்து நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நல்லா இருக்காங்கப்பா, இவ்வளோ பயப்படாதீங்கன்னு சொல்லுவாரு. நானும் மாமாவும் மட்டும் தாங்க ஸ்கேனுக்கு போவோம். இங்கிருந்து ஈரோடு இல்லைங்களா, ரொம்ப லாங்கு. அதனால அம்மாவில் கூட்டிட்டு போக மாட்டோம். ஏன்னா பைக்ல வந்து 2 பேர் தானே போக முடியும்.
பஸ்லயும் அவ்வளோ தூரம் போக முடியாது. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்குங்க. பஸ் வந்து 2 பஸ் மாறி போற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் எப்பயுமே வண்டியில போயிடுவோம். கொஞ்சம் தூரம் மாமா வந்து நிறுத்தி தான் கூட்டிட்டு போவாரு. வண்டியில போறப்பெல்லாம் பயங்கர ட்ரெஸ் ஆயிடுவேன். ஒரு டைம் அவர் மேல கோவம் அதிகமா வரும். அந்த டைம்ல எல்லாம் கோவம் அதிகமா படுவேன். மாமா வந்து அதெல்லாம் பெருசே படுத்திக்க மாட்டாரு, கூட்டிட்டு போயிடுவாருங்க. அது மாதிரி தாங்க போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வளகாப்பு வந்து பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா போச்சு. எங்க வளகாப்பு பண்றப்ப எல்லாருமே எங்க கூட இருந்து சூப்பரா வளகாப்பு வந்து பண்ணி கொடுத்தாங்க. வளகாப்பு முடிஞ்சுமே கொஞ்ச நாள் வந்து எங்க வீட்டுக்காரர் கூட தான் இருந்தேன். ஏன்னா மாமா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதனால என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மாமா கூடயே தான் இருந்தேன். பெட்ஷீட் துவைக்கிறதுல இருந்து ட்ரெஸ் துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையுமே பாத்துருவேங்க. முடியலன்னா கூட வாசல் கூட்டுறதெல்லாம் இந்த ஸ்டூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டூல் எடுத்துட்டு போய் வச்சு அது மேல உட்காந்து கொஞ்சம் தூரமா கூட்டி விடுவேன். அது மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் என்னால எல்லா வேலையுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லயே நான் கொண்டு வந்துட்டேன். அதனால எனக்கு அதெல்லாம் எதுவுமே பெருசா தெரியல. ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா போச்சு. 8th மந்த் அப்பெல்லாம் வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சுங்க. கீழே வந்து குமிவே முடியாது. குமிஞ்சு ஒரு பொருள் கூட தண்ணி கூட மொண்டு குடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. ரொம்ப வயிறு வந்து உப்பசமாற மாதிரி ஆயிரும். கொஞ்சமா சாப்பாடு அதிகமா சாப்பிட்டோம்னாவே நம்ம வயிறு வந்து ரொம்ப உப்பசமாற மாதிரி அங்கங்க நடக்கிற மாதிரி அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே 2 குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நினைச்சு பாருங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்ட அந்த வயிற்றுல 2 குழந்தைங்க வேலை இருக்குன்னு சொல்லும் போது அந்த வயிற்றோட அந்த அருமையா அப்பதான் தெரியும். அந்த வயிற்றை தொட்டு பார்த்துட்டு நீவி பார்த்துட்டு அந்த மூமெண்ட் தெரியும் போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க. ஒரு 5 மந்த் 6 மந்த் இருக்கும்போது தான் பாப்பாவுக்கு வந்து நல்லா மூமெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் 7 மாசம் நம்ம தூங்குற டைம்ல தான் நல்லா உதைப்பாங்க வயிற்றுல. இந்த உதைக்கிற வலி வந்து தாங்கவே முடியாது. ஒரு டைம்லாம் அழுக வர மாதிரி ஆயிப்பிடும். அந்த இடத்துல உதைச்சு ரொம்ப புண்ணான மாதிரி ஆயிப்பிருங்க. கை வச்சு நான் நீவிட்டே இருப்பேன். 2 பேரும் மேல ஒருத்தி உதைப்பாங்க, கீழே ஒருத்தி உதைப்பாங்க. அந்த 2 உதையும் தாங்கிட்டு அது ஒரு டைம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கொஞ்ச நேரம் மூமெண்ட் தெரியலன்னா ரொம்ப பயமாயி போயிடும். சுச்சு மூமெண்ட் தெரியலையே, தண்ணி அதிகமா குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி அதிகமா குடிச்சு பார்ப்பேன். இது மாதிரி நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லபடியா வளகாப்பும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நான் இங்கதான் இருந்தேன். இங்க இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா வந்து சுத்தமா இதுக்கு மேல முடியல, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பெல்லாம் ரொம்ப உப்பசமா இருக்குங்க. வயிறு வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உப்பசமா இருக்கும். ஒரு இடத்துல வந்து நம்மளால இருக்கவே முடியாது. 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல இருக்க முடியாது. ரொம்ப இப்படி இருக்கும். செக்அப் எல்லாம் கரெக்டா ஒரு 5 நாள் 20 நாளைக்கு ஒரு டைம் வர சொல்லுவாங்க. எல்லா செக்கப்பும் சூப்பரா பண்ணி முடிச்சுங்க. ஒவ்வொரு செக்அப் பண்றப்பயும் சொல்லணும் இல்லைங்களா, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் பாப்பா பிறக்கிற வரைக்கும் போச்சு. எல்லாமே நார்மலா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா நார்மலா இருக்குடா, எதுவுமே பயப்படாத, குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க டாக்டர். அப்படிதாங்க போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்க லைஃப்ல வந்து எதிர்பாராத ஒரு விதமா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து எங்க மாமனாருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து எங்க லைஃப்ல ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு தருணம். அது வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. குழந்தை வந்து வரப்போறாங்க, இன்னொரு 1 மந்த்ல வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து எங்க மாமனாருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அது லைஃப்ல மறக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னால அது வெளியே காட்டிக்கவே முடியாது யார்கிட்டயும். அவர் வந்து அடிபட்ட உடனே அவருக்கு வந்து கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாரு. தலையில கரெக்டா முன்னாடி இங்கேயும் பின்னாடி வந்து பின்னாடி மூலையிலயும் அந்த அடிப்பட்டது மட்டும்தாங்க அவருக்கு தெரியும். மீதி அந்த ஞாபகமே கொஞ்சம் கூட இல்ல, கண்ணே முழிக்கவே இல்லை. அது மாதிரி ஆயிடுச்சு. ஈரோட்ல தான் செந்தில் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாள் ஒரு 4-5 நாள் கட்டும் அங்க வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே கொஞ்சம் கூட இல்லை. அது வரைக்குமே எங்க லைஃப்ல அவ்வளோ ஹாப்பியா போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து அப்படி ஆகும். பயங்கர ஷாக்கு. எங்க வீட்டுக்காரெல்லாம் ஃபுல்லா உடஞ்சு போயிட்டாரு. அவரை எப்படி தேத்துறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னால அந்த நேரத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நான் எமோஷனல் ஆனாலும் வயிறுலாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி சுள்ளுன்னு வலிக்கிற மாதிரி ஆயிரும். அடிவயிறுலாம் நல்லா இழுத்து பிடிச்சி சுள்ளுன்னு ஆற மாதிரி ஆயிரும். அதனால அதை பத்தி என்கிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் பிள்ளைக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிள்ளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லபடியா குழந்தையெல்லாம் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்
ஒன்ஸ் வந்து அது நடந்துருச்சு, அதை வந்து மாத்தி அமைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எது நடந்தாலும் சரிங்க என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்காரு, அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாருன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா இருக்காருங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. அவர் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம். நைட்டு மட்டும் படுக்கிறதுக்கு மட்டும் வந்துடுவாரு. நைட்டு வந்து பிள்ளை கூட போய் இருன்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிடுவாங்க. அவர் வந்து நைட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துடுவாருங்க. பகல்ல ஃபுல்லா எங்க அப்பாவை அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு நைட் வந்து ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாரு. அவர் சொல்லவே முடியல. அது வரைக்கும் அவ்வளோ ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப மனசு விட்டு போயிட்டாரு. அவர் ஒரு ரத்தத்தை கண்டாருனா கூட அவ்வளோ பயப்படுவாரு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ பார்த்து அவர் ரொம்ப மாதிரி எமோஷனல் ஆயிட்டாருங்க. அந்த ஸ்டேஜ்ல என்னால கொஞ்சம் கூட ஒரு சப்போர்ட் பண்ணவே முடியல. இன்னுமே அது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். எங்க ஃபேமிலியில யாருக்குமே என்னால பேசக்கூட முடியல. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவேன். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடிங்க இதெல்லாம் நடந்தது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து நடந்ததுங்க. எங்க மாமனார் வந்து 5 நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருங்க. அவர் கண்ணே முழிக்கல, கொஞ்சம் கூட அசைவுல இருந்து எதுவுமே இல்லை. எங்க வீட்டுக்காரர் கேட்டா நல்லா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாரு. அத்தைக்கிட்ட பேசினா நான் ரொம்ப எமோஷனல் ஆயிரும். எங்க அத்தைக்கிட்ட நான் அதை பத்தி பேசவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியல, அமௌண்ட் வந்து ரொம்ப செலவாயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு சேலம் ஜிஹெச்ல வந்து சேர்த்திருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளோ ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் வருமா, அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் பார்த்து ரொம்ப மனசு விட்டு பேசுவாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அத்தையும் அதுக்கப்புறம் இவரும் மட்டும் உள்ள ஐசியூ வார்டில் வந்து அவர் எங்க அப்பா பக்கத்துலயே இருந்து பாத்துக்குவாங்களாம். அதெல்லாம் சொல்லுவாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாப்பிட கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் போச்சு. அந்த ஒரு 5 நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து மாமனார் வந்து திடீர்னு காலையில் நேரம் புதன்கிழமை வந்து அடிபட்டாருங்க. ஒரு நாள் புதன்கிழமை வந்து அடிபட்டாரு. அடுத்த 5 நாள் புதன்கிழமைல எங்க மாமனார் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மாமியார் வந்து அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றேன்னே தெரியலங்க. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அது சொல்லும் போது அந்த நேரம் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. எங்க மாமனார் வந்து பார்க்கணும் போலயும் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னால கால் பண்ணி பேசவும் முடியல. அம்மாவும் அப்பாவும் அங்க கிளம்பிட்டாங்க. தம்பி மட்டும்தான் என் கூட இருந்தான். அப்பெல்லாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப அன்னைக்கு அந்த நாள் வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாதுங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் குழந்தைங்க 3 வயிற்றுல வச்சுட்டு நான் அதை பத்தியே ஃபுல்லா கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு இருந்தேன்னா வயிறுல சுள்ளுன்னு இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிருங்க. ரொம்ப கஷ்டமாயிரும். மூச்சு திணறல் வர மாதிரி எல்லாம் ஆயிரும். அதனால அங்கங்க நடந்துகிட்டு பண்ணிட்டு காட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டு அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போலதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மா வீடும் எங்க வீடும் ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் பக்கமா தான் இருக்கு. நான் ஆம்புலன்ஸ் சவுண்ட்ல கேட்டதும் என்னால அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்து கேட்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. வாய் விட்டு அழுவும் முடியல. தம்பி எல்லாமே பக்கத்துல இருக்காங்க. நான் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட தான் இருந்தாங்க அந்த டைம். நான் போய் டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டேங்க. என்னால ரொம்ப முடியல. இதுக்கு மேல சவுண்டு கேட்டுனா நான் ஒரு வழி ஆயிடும்னு சொல்லிட்டு முன்னாடி டிவி போய் அம்மா வீட்டுல ஆன் பண்ணிட்டு டிவி போட்டுக்கிட்டு வீட்டை சாத்திட்டு இருந்துட்டேன். அந்த நாள் அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல இருந்து கொஞ்சமா மீண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு அப்பப்ப வலி வர மாதிரி சுள்ளு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப வலி பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஜெல் மாதிரி வரும் இல்லைங்களா, அது மாதிரி வந்துருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் உடனே நாங்க போயிட்டோம். அங்க போய் பார்த்ததுக்கு நாங்க பார்க்குற டாக்டர் வந்து இது வரைக்கும் வெளியே போயிருக்காங்க, இங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அட்மிட் ஆகிக்கோங்க. பெரிய டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை வாய் வந்து நல்லா விரிஞ்சிருக்குமா, இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம், நீங்க அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து தங்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க டாக்டர் வந்து எங்களை திங்கக்கிழமை காலையில வர சொல்லியிருந்தாங்க, டெலிவரிக்காகவே வர சொல்லியிருந்தாங்க. திங்கக்கிழமை காலையில வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். சரி இல்லைன்னா வலி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க, இல்லை இங்கேயே தங்கியிருக்கிற மாதிரி இருந்தாலும் தங்கிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே தங்கிருந்துச்சுன்னா டெலிவரிக்கும் அமௌண்ட் வந்து செலவாகும். ப்ளஸ் நம்ம அங்கே இப்போ இருந்து தங்கியிருந்தோம்னா
அதுக்கும் செலவாகும் இல்லைங்களா. அதனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வலி வந்தாலும் சரி நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆம்னி நம்பர்லாம் நிறைய நம்பர் வாங்கி வச்சுருந்தாங்க வீட்டுக்காரரு. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் அப்படிதாங்க போச்சு. ஒரு 2 நாள் போச்சு. அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் எங்கள் மாமாலாம் வந்திருந்தாங்க. எங்கள் மாமா வீட்டில் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டுங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் போய் நம்ம வீட்டில் படுத்துருந்துட்டு நான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வரேன், 7 மணிக்கெல்லாம் வரேன், 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிடுங்க, நம்ம காலையில் நேரமாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம். டாக்டர் வந்து திங்கக்கிழமை காலையில் வந்து வர சொல்லியிருந்தாங்க, நார்மல் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. நான் போய் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்துட்டு டக்குன்னு இப்படி நேராக படுத்துட்டு இந்த சைடு ஒங்கிருச்சு, லைட்டாக தாங்க ஒங்கிருச்சு படுத்தேன். பாப்பா வந்து நல்லா உதைச்சாங்க வயிற்றுல. உடனே பன்னிக்கூட வந்து அப்படியே ப்ளீட் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு, பன்னிக்கூட வந்து உடஞ்சிருச்சு. அதை சொல்லவும் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அம்மா பன்னிக்கூட உடஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறேன். மணி 11 மணிக்கு மேலே இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அது அவசரமாக எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்காரரு எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அன்னாருமே ஹாஸ்பிட்டலில் போயாச்சுங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வலி பயங்கர வலி, வண்டியில் போகவே முடியல. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே வலி வந்து பயங்கர வலிங்க. இங்கேருந்து ஈரோடு போகணும் இல்லைங்களா, அதனால கத்திட்டு அழுதுகிட்டு அந்த வலி வந்து விட்டு வரும் இல்லைங்களா, அது மாதிரி வலி தான் வந்துச்சு. விட்டு வலி வந்து தாங்கவே முடியல, அவ்வளோ வலிங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து நைட் வந்து இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அதனால நான் டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வர சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் வீடு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கேருந்து வழியில் கத்திட்டு போனதுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆப்ரேஷன் வேணா நார்மல் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட அந்த இடத்துல தைரியம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்லேயே ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா 2 குழந்தை, ஒரு குழந்தை மூச்சு திணறல் மாதிரி இது வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, 3 இதையும் வந்து சேஃபாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் 3 குழந்தையும் நல்லபடியாக எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு டைம் வந்து. அதனால எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பயந்துட்டுங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக சைன்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. சைன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் ரூம்குள்ளே வந்ததுமே கேட்டாங்க, உன்னை நாளைக்கு தானே வர சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நீ வந்து அட்மிட் ஆகிட்டியா, வந்ததை நார்மல் பண்ணணும்னு சொல்ல மாட்டியா, ஏமா இதுக்கு வந்து ஓகே சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த டைமில் வேறு வழியே தெரியலன்னு சொன்னோம். ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அப்படியே நல்லா மயக்கமாக மட்டும்தாங்க இருக்குது. ஆனால் மற்றபடி எல்லாமே தெரியுதாங்க, என்னென்ன பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சவுண்டு, அந்த சவுண்டை கேட்கவும் அவ்வளோ ஹாப்பி. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம குழந்தை வந்து நம்ம கையில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி. பாப்பா வந்து வெளியே எடுத்துட்டாங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல, அந்த கருப்பு அந்த கண்ணில் போட்டுருப்பாங்களா அதை வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு சில நான் கண்ணே திறக்கல, பயந்துட்டு சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, நல்லா கேட்குது சவுண்ட் வந்து. அந்த சவுண்டு கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பி. ஒரு நிமிஷம் கழிச்சு அடுத்த பாப்பா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற ரூம்குள்ளே போனது ஒரு கடிகாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடிகாரத்தை பார்த்ததும் மணி வந்து அப்போ 2:10 நைட்டு வந்து பாப்பாவை வெளியே எடுக்கும்போது 2:14 கொத்தி 15 கொத்தி அப்படிதான் எடுத்தாங்க. இன்னொருத்தி வந்து பயங்கர சவுண்டுங்க. பெரிய பாப்பா வந்து பிறந்ததும் அழுததும் வந்து சவுண்டு கொஞ்ச நேரத்தில் அடங்கிட்டான். ஆனால் சின்ன மாடு பிறந்ததும் கொஞ்ச நேரத்தில் சவுண்டு கத்த ஆரம்பிச்சு. அந்த கத்தை வந்து அவங்க நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து நான் என்ன குழந்தைன்னும் கேட்கல, எனக்கு குழந்தையோட சவுண்டை கேட்கணுமே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க, என்கிட்ட குழந்தைய காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து குழந்தைய வந்து குளிக்க வச்சுட்டு காட்டுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஹாப்பி என் குழந்தைய பார்க்கவும். அதுக்கப்புறம் கொண்டாந்து காட்டினாங்க. உங்களுக்கு வந்து 2 பொண்ணு பிறந்திருக்குமான்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு பையனை விட எனக்கு மாசமா இருக்கும்போதே எனக்கு பொண்ணு தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைங்க. 2 மட்டும் பையனே வேண்டாம், எனக்கு பிறந்துச்சுன்னா 2 பொண்ணா பிறக்கணும், இல்லைன்னா பொண்ணுன்னு பையன் ஒன்று பிறக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. அதே மாதிரி எனக்கு பொண்ணு தான் பிறந்திருந்தாங்க. அதை வந்து எங்க அம்மா அப்பா அவங்களாம் எப்படி எடுத்து போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். எங்க வீட்டுக்காரர் நினைச்சு எனக்கு ஒரு செகண்ட் கூட பயமே இல்லை. ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு
எந்த குழந்தைனாலும் சரிங்க அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பையன் பிள்ளைன்னு சொல்லிட்டு அது மாதிரி பாகுபாடுலாம் பார்க்கவே மாட்டாரு. எனக்கு அவரை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட பயம் இல்லை. ஆனா அம்மா அப்பாலாம் இப்படி நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தோணுச்சு. நாம தானே நம்ம பிள்ளை வளர்த்த போறோம், யார் என்ன சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தோணுச்சு. பாப்பா வந்து எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க, பயங்கர ஹாப்பி. கையிலலாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா குளுக்கோஸ், பிபி செக் பண்றது, அது எல்லாமே கையில் இருந்துச்சு. கையில வந்து வாங்க முடியல. சைடில் இப்படி காட்டினாங்க, பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. பாப்பாவை பார்த்ததும் பெரிய பாப்பா வந்து திரு முடிச்சுட்டு லைட் வெளிச்சம் இதையும் பார்த்துட்டு இருந்தா. எங்க அம்மா வயிற்றுல இருந்து எங்கடா வெளியே எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. எங்க சின்னம்மா வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. அந்த அழுக வந்து அப்படி கையை விரிச்சு காலை ரெண்டையும் அப்படி விரிச்சுட்டு அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டான். அவ அழுகை வந்து நிறுத்தவே இல்லை, அப்படி வந்து கத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்திட்டையும் கொண்டு போய் காட்டிட்டு, எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது என்னை பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. பாப்பா பத்தியான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல மேலுக்கும் கீழுக்கும் குதிக்காத ஒண்ணுதாங்க, அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்க. எங்க வீட்டுக்காரரு, அப்பா, அம்மா, அப்புறம் எங்க மாமா வந்திருந்தாங்க, அப்புறம் எங்க பெரியம்மா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்க கொழுந்தனார் வந்திருந்தாங்க. கொழுந்தனார் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டெலிவரி வார்டுக்குள்ள போகும்போதே அவர் வந்து வந்திருந்தாங்க. அந்த வழியில வந்து நான் மாறி அணத்திக்கிட்டு முறிவிட்டு என்னால முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உள்ள போனேன். அண்ணி நாங்க இங்கதான் இருக்கோம், கவலைப்படாதீங்கிற மாதிரி சொன்னாங்க. தம்பி இருந்தான். எல்லாருமே வந்து பார்த்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் எங்க குழந்தை வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் எங்க பெரியம்மாவும் கிளம்பிட்டாங்க. அப்பா அம்மா இவங்க தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பிள்ளை ஒரு பையன் அப்படி இருந்திருந்தா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா 2 பாப்பா பார்க்கும். உடனே வந்து குழந்தை வந்து பெரிய டாக்டர் வந்து காலையில் தான் வருவாங்க. டாக்டர் கிட்ட காட்டி தான் குழந்தைக்கு உங்க கையில கொடுப்போம். ஏன்னா ரெட்டை குழந்தை இல்லைங்களா, அதனால ஐசியூ கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பேபி ஹாஸ்பிட்டல் வந்து அது தனியா இருக்குங்க. அங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல பயங்கர பெயின். அந்த பெயின்லயுமே அதுக்கப்புறம் ரூம் நார்மல் வார்டுக்கு வந்து மாத்திட்டாங்க. ஜென்ரல் வார்டு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நாள் நைட் ஃபுல்லா இருந்தோம். அடுத்த நாள் தான் ரூமுக்கு வந்து மாத்தினாங்க. அடுத்த நாள் காலையில வந்து டாக்டர் வந்து குழந்தையெல்லாம் பார்த்துட்டு நல்லா, பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து 2,300 இருந்தாங்க. சின்ன பாப்பா வந்து 1,850 இருந்தா. 2 பேருமே நல்லா ஹெல்த்தியா இருந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் போய் பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைய ரொம்ப சூப்பரா இருக்காங்க, ரொம்ப இதுவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. என் பிள்ளைய என்னால பார்க்க முடியல, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் அங்க போயிட்டு வீடியோலாம் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. பாப்பா பாரு இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி வீடியோலாம் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. அதை பார்த்ததும் பயங்கர ஹாப்பிங்க. அப்படிதாங்க போச்சு அந்த நாள் ஃபுல்லா. அப்புறம் ஈவினிங் 3 மணிக்கு மேல எனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும், என் குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன் கொண்டு போய் தனியா வந்து கொண்டு போய் வச்சுட்டீங்க, என் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தை இப்ப என் கையில வேணும், இல்லைன்னா நான் அங்க எந்திரிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து திட்டுறாரு, குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, குழந்தை வந்து அங்கேயே இருக்கட்டும், அவங்க வந்து பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. என் குழந்தைக்கு எதுவும் இல்லை, என் குழந்தை நல்லாதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளவு எதுவுமே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு பாப்பாவை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 7 மணி இருக்கும், அப்பதான் பாப்பா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள பார்க்கும் பயங்கர ஹாப்பிங்க. அப்படிதான் அங்க போச்சு. எங்க அத்தை வந்து வர முடியல அந்த நேரத்துல. ஏன்னா எங்க மாமனார் இருந்து ஒரு 10 நாள் 12 நாள் இருக்கும், வரல. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலுமே பேத்தி பிறந்திருக்காங்க இல்லைங்களா, வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து எங்க தாத்தாவும் எங்க குழந்தைனார் வந்து அடுத்த நாள் காலையிலுமே வந்தாங்க. வந்து குழந்தைய வந்து பார்க்க முடியல, ஏன்னா குழந்தைய வந்து ஐசியூல கொண்டு போயிட்டாங்க. தாத்தா வந்து எங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு அவருக்கு வந்து என் பையன் இருந்துட்டாங்கிற ஒரு பக்கம் அந்த கவலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். ஒரு 2வது நாளே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னால படுத்திருக்கவே முடியல. நானே எந்திரிச்சு நடக்கிறதாகட்டும் பண்றதாகட்டும், ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு வர அன்னைக்கு நானே தலைக்கெல்லாம் ஃபுல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டுங்க. டாக்டர் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நன்றி சொல்லிட்டு வந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே ரெட்டை குழந்தைய பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி. 2 பொண்ணு தான் இந்த காலத்துல வேணும், என்னையெல்லாம் என் பிள்ளை தான் பாக்குறான்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து ரொம்ப மோட்டிவேஷனா சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. இப்படிதாங்க என்னோட 2 பாப்பா பிறந்தது வந்து போச்சு. குட்டி பையன் பிறந்த ஸ்டோரி வந்து
அது வந்து இன்னொரு வீடியோவா சொல்றேங்க. ஏன்னா அதே ரொம்ப லென்த்தியா போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்ங்க.